முத்துக்குமரன், சாச்சனா, தர்ஷிகா, சிவகுமார் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சாச்சனா சொல்கிறாங்க, பவித்ரா அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன், ஆமாம் ஆமாம் பவித்ரா ரொம்ப அழகு அப்படின்னு முத்துக்குமரனும் சொல்கிறாரு. எனக்கே ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. நான் அதை கேட்டு நான் திரும்ப திரும்ப ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி கேட்டேன். இது முத்து சொல்கிறது கரெக்ட் தானா, நம்ம சரியாக தான் கேட்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு. பவித்ரா அழகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அது முத்து வாயிலேருந்து சொன்னதுனால அதை நான் வந்து ரிவைண்ட் பண்ணி கேட்டேன். ஸோ அது கேட்ட உடனே எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன் வேணான்னு, போயிடட்டும் சீக்கிரம் போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் தர்ஷிகா வந்து பவித்ராவோட ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு, இல்லை இந்த விளையாட்டுக்கு வேலைக்கு ஆகாது, அதாவது பவித்ராவோட குவாலிட்டிஸ் வந்து இந்த விளையாட்டுக்கு மேட்ச் ஆகாதுங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சரி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் முத்துக்குமரனை இப்படி தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் வேறு மாதிரி பார்த்துருக்கேங்கிற மாதிரி மஞ்சரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் விடுறாரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவர் இவ்வளோ நாள் ஒரு ஸ்டெடியாக கேமில் போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அவர் வந்து இவங்க இருக்க வேண்டாம் இவங்க போகலாம் அப்படி சொல்கிறது, அண்ட் அழகுன்னு இந்த கேர்ள்ஸ் இதில். அப்புறம் தர்ஷிகா கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக கமெண்ட்ஸ் எதாவது சொல்லலான்னு பார்க்க, பர்சனலாக பேசணும்னு சொல்ல பர்சனலாக ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லலான்னு பார்த்தா இவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு சாச்சனாவை போட்டு பில்லை வச்சு 2 அடி அடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து முத்துவோட கேமை ஒரு வேளை அஃபெக்ட் பண்ணுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் முத்து அவாய்ட் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து அவரோட வெற்றி பாதையை நோக்கி அழகாக போகலாம். இதை அவர் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கேஷுவலாக பேசுகிறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை போய் பெருசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நானும் உங்களை மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.